வெண்ணிலா மாமா வந்து கூடிய சீக்கிரத்துல கிடைச்சா விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி வந்து ஹாஸ்பிட்டல்ல நின்று எப்படியாவது வெண்ணிலாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்க போலீஸ் எல்லாருமே நின்றுட்டு இருக்கத பார்த்துட்டு காவேரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ வேற இந்த இன்ஸ்பெக்டர் வேற வந்திருக்கிறாரு. கண்டிப்பா வெண்ணிலாவை பார்க்க முடியுமா முடியாதாங்கிறதே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த நர்ஸ் போறாங்க. சிஸ்டர், நான் இன்னைக்கு கண்டிப்பா வெண்ணிலாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நர்ஸ் இருந்துகிட்டு, மேடம் நீங்க டெய்லியும் வந்து வெண்ணிலாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா மாட்டிப்பேன். இன்னைக்கு ஒரே நாள் தான், இதுக்கு மேல நான் வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சா வெண்ணிலா வந்து கண்ணு முழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும் போது நர்ஸ் இருந்துகிட்டு, அந்த இன்ஸ்பெக்டர் வேற இன்னைக்கு வந்திருக்கிறாரு, அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் உள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இன்ஸ்பெக்டரும் வெளியில போயிடுறாங்க. காவேரியும் நர்ஸும் வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க. காவேரி உள்ள போனதுக்கு அப்புறம் வெண்ணிலா கிட்ட போயிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு வெண்ணிலா வந்து கண் முழிச்சு பாக்குறத காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏய் வெண்ணிலா, நீ கண் முழிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. விஜய் வந்து ஜெயில இருக்கிறாரு வெண்ணிலா, உன்னைய மொட்டை மாடியில இருந்து தள்ளி விட்டதே அந்த விஜய் தான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்ததுனால போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வெண்ணிலா வந்து ஏதோ பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா வெண்ணிலாவால பேச முடியல. உடனே கண்ணுல இருந்து தண்ணி வருது. காவேரி வந்து வெண்ணிலா அழுகிறத பார்த்துட்டு, வெண்ணிலா நீ எதுக்காகவும் அழுவாத, எனக்கு வந்து ஃபுல்லா கியூர் ஆயிடும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீ எப்பயும் போல ஆயிடுவ. நர்ஸ் போயிட்டு காவேரி கிட்ட, மேடம் நான் வந்து உங்களை பார்க்க தான் சொன்னேன், நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க பாருங்க பேஷண்ட் வந்து அழுகுறாங்கல்ல, அப்புறம் திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் வந்து என்னை தான் திட்டுவாங்க மேடம். மேடம் டாக்டர் வர நேரம் ஆயிடுச்சு, நீங்க நிக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா என்னை தான் திட்டுவாங்க, தயவு செய்து இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொன்னதுனால காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட, வெண்ணிலா எல்லாமே உன் கையில தான் இருக்கு, நீ கியூர் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய வந்து வெளியில எடுக்க முடியும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து வெளியில கிளம்பிடுறாங்க. குமரன் வந்து எல்லா இடத்துலயும் நம்பிராஜனை வந்து தேடிட்டு இருக்கும் போது ஆனா எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா அந்த அட்ரஸ்க்கே போறாங்க. யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்பிராஜன் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜன் வீட்டுக்கு போறாங்க. குமரன் வந்து நம்பிராஜன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கதவை தட்டுறாங்க. கொஞ்சம் வெளியில வாங்கலேன், யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது நம்பிராஜன் ஒய்ஃப் வந்துட்டு வெளியில வந்துட்டு, யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு குமரன் இருந்துகிட்டு, மேடம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான், இப்ப நம்பிராஜன் எங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களா? இங்க பாருப்பா தம்பி, எப்பயோ வெண்ணிலாவை பாக்கறதுக்காக சென்னை போயிட்டாரு, ஆனா இன்ன வரைக்கும் இங்க வரவே இல்லை. எனக்குமே எங்க இருக்கிறாருன்னு தெரியல, நானுமே அவரை தேடிட்டு தான் இருக்கேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கெஞ்சுறாங்க. குமரன் இருந்துகிட்டு, நீங்க வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி, என் கையை விடு தம்பி, நானே ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கிறேன், அவரை காணோங்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த வெண்ணிலாவை நம்பி போயிட்டு என் புருஷன் எங்க இருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குமரன் இருந்துகிட்டு, இப்ப வர வழியில ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்க கூட சொன்னாங்களே நம்பிராஜன் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணிட்டு வெண்ணிலாவுக்கு கியூர் ஆயிட்டு வருது அப்படின்ற மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுங்க. அதனால உங்களுக்கு நம்பிராஜன் எங்க இருக்கிறாருன்னு நல்லாவே தெரியுங்க. ப்ளீஸ், ஏற்கனவே நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. வெண்ணிலாவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டதே அந்த பசுபதி தான். ஆனா தேவையில்லாம விஜய் தாங்க மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவர் ஜெயில இருக்கிறாருங்க. அவர் வெளியில எடுக்கிறதுக்கு நம்பிராஜன் சார் மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், வேற வழியே இல்லைங்க. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நம்பிராஜன் சார் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஏற்கனவே விஜய் வந்துட்டு, வெண்ணிலா எங்க வீட்டுல கியூர் ஆயிட்டு நல்லா தாங்க இருக்கா, நீங்க வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து உங்ககிட்ட நல்லத்தனமா தானங்க பேசினாரு. அவர் வந்து துரோகம் பண்ண மாட்டாருங்க. நீங்க வந்து என்னை நம்பி நம்பிராஜன் சார் எங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்க அப்படின்னா நானே சேஃபா கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து உங்க வீட்லயே விட்டுருவாங்க, இது சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்பிராஜன் ஒய்ஃப் வந்துட்டு மனசுக்குள்ளேயே, இந்த தம்பி பேசுறது நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்கு, தேவையில்லாம ஒருத்தவங்க ஜெயில இருக்கிறது நம்மளுக்கு சுத்தமாவே பிடிக்காது, சரி நம்ம எங்க இருக்காங்கன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி என் வீட்டுக்காரர் வந்து இந்த ஊர்ல தான் இருக்கிறாரு, நான் வேணா அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்க அங்க போய் பாருங்க, அங்கதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க. குமரன் வந்து அட்ரஸ்லாம்
எழுதிட்டு அந்த அட்ரஸ்க்கு தேடுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு, காவேரி நீ ஒன்றும் பயப்படாத, இப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. இப்போதான் நான் நம்பிராஜன் சார் வீட்டுக்கு போனேன்னா அவங்க ஒய்ஃப் தான் இருந்தாங்க. நம்பிராஜன் சார் அங்க காணோம். அவங்க ஒய்ஃப் கிட்ட காலில் விழுவாத குறையா நான் கெஞ்சி கேட்டதுனால நம்பிராஜன் சார் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காரு. இப்ப நான் அங்க தேடி தான் போய்கிட்டு இருக்கிறேன். மாமா இப்போதாங்க மாமா எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கு விஜய் வந்து எப்படியாவது வெளியில எடுத்தா போதும். மாமா நானுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு தான் வந்தேன். வெண்ணிலா வந்து கண் முழிச்சது நானே பார்த்தேன். வெண்ணிலா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொன்னேன். ஆனா அவ கேட்டிருப்பான்னு தான் நினைக்கிறேன். அவளால இப்போதைக்கு பேச முடியல. ஆனா ஏதோ பேசணும்னு என்கிட்ட ட்ரை பண்றா. அதுக்குள்ள டாக்டர் வேற வந்துருவாங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்களா, அதெல்லாம் நானும் கிளம்பிட்டேங்க மாமா. காவேரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பா வெண்ணிலா மாமாவை நான் கையோட கூட்டிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சாரதா வந்து காவேரி கிட்ட, ஏ காவேரி அப்படி என்ன நீங்க 2 பேரும் தனியா நின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன கங்கா ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. பாட்டி இருந்துகிட்டு, ஏன் சாரதா அக்காவும் தங்கச்சி ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் எதுக்கு உனக்கு, நீ எதுக்கு தேவையில்லாம போயிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எதுக்கு கேட்டுட்டு இருக்கிற. கங்கா இருந்துகிட்டு, அம்மா எப்ப பார்த்தாலும் உனக்கு எங்க மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு, ஏண்டி தம்பி அங்க திண்டுக்கல் போனாரே என்னாச்சு, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுமா, நாளைக்கு கிளம்பி வந்துருவாங்க. அந்த டைம்ல குமரன் வந்து கங்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, கங்கா ஒரு குட் நியூஸ், நான் வந்து வெண்ணிலா மாமாவை எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், தோ கையோட கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் காவேரி இதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து குமரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு, மாமா இப்பதான் எனக்கு அக்கா சொன்னாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க மாமா அப்படின்னு சொன்னதும் குமரன் இருந்துகிட்டு, காவேரி நீ இப்போ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வா. காவேரியும் நிவினும் போலீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆயிடுறாங்க. போலீஸ் இருந்துகிட்டு, என்னம்மா அதான் விஜயை நீ பார்க்க முடியாதுன்னு சொன்னல, சும்மா சும்மா போலீஸ் ஸ்டேஷன் வந்தா மட்டும் என்ன பண்ண முடியும். அந்த டைம்ல குமரனும் வெண்ணிலா அவங்க மாமாவும் உள்ள வரத பார்த்துட்டு போலீஸ் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. காவேரி போயிட்டு போலீஸ் கிட்ட, சார் நாங்க ஒன்னும் விஜய் பார்க்கறதுக்காக வரல, உண்மை என்னங்கிறது சொல்றதுக்காக வந்திருக்கோம். குமரன் வந்து நம்பிராஜன் கிட்ட போயிட்டு, சார் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் உண்மை சொல்லணும், ப்ளீஸ் இந்த விஜயை எப்படியாவது நீங்க தான் சார் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்பிராஜன் வந்து அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. போலீஸ் இருந்துகிட்டு நம்பிராஜனை பார்த்துட்டு, நீங்க எல்லாம் சொல்றது கரெக்டு தான், ஆனா நீங்க சொல்றது ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா, அப்படின்னா மட்டும்தான் எங்களால நம்ப முடியும், இல்லைன்னா நம்பவே முடியாது. ஏன் நீங்க வந்து மிரட்டி கூட தான் நம்பிராஜன் சாரை கூட்டிட்டு வந்திருக்கலாம். காவேரி இருந்துகிட்டு, சார் சார் நாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டோம் சார், உண்மை என்னங்கிறது நீங்க ஏதாவது சொன்னா போதும் தானே சொன்னீங்க, அதனாலதான் நாங்க பார்த்தவங்களே நம்பிராஜன் சார் தான் வந்து பார்த்துருக்கிறாரு, அதனால நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். ஏமா எங்களுக்குலாம் வேலை நிறைய இருக்கு, நான் தான் சொல்லிட்டேன்ல நீ ஆதாரம் போயிட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் நான் வந்து நம்புவேன், இல்லைன்னா நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரி வந்து அங்க இருந்து அழுதுகிட்டே வெளியில வந்துட்டு, மாமா என்னங்க மாமா இப்படி சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. காவேரி வந்து ஆதாரத்தை எவ்வளவு கூடிய சீக்கிரத்துல நிரூபிப்பாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.